ஹாய், பாருங்க, அரிசி மாவு சப்பாத்தி. இது வரைக்கும் நீங்கள் கேள்வி கூட பட்டுருவீங்களா என்னான்னு தெரியல. அரிசி மாவு சப்பாத்தினா நம்ம இடியாப்பத்துக்கு வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்களா, அரிசி மாவு, வெறும் பச்சை அரிசி மாவு, அதுதான். அரிசிலாம் நல்லா கழுவி காய வச்சு நல்லா மடன்னு காயணும். அரிசி காய்ஞ்ச பிறகு இப்போ அரிசாந்து வச்சுக்கிறோம் இல்லையா வீட்டில், அந்த மாவு தான். கொழுக்கட்டை மாவு பிசைகிற மாரி பிசையணும். கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டுட்டு சுடுதண்ணி வச்சு பிசையணும். அந்த மாவை சுடுதண்ணி வச்சு கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரண்டியால் நல்லா கிண்டி விட்டுக்கினே வரணும். நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதை பக்குவமாக மாவு பிசைஞ்சால் தான் சப்பாத்தி வரும், அரிசி மாவு சப்பாத்தி. இது கோதுமை மாவு, மைதா மாவு கிடையாது. கோதுமை மாவு, மைதா மாவு கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு உருட்டணும்னா ஒழுங்காக வராது. பக்குவமாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். எத்தின உருண்டைக்கு தான் தவா வச்சு நெய் தடவணும். அதை அந்த சப்பாத்தி நெய்யில் தான் போடணும். அதான் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அரிசி மாவு சப்பாத்தி. அரிசி மாவு சப்பாத்திங்க இந்தமாரி போட்டு மெதுவாக ஸ்லோவில் வச்சு ஸ்லோவாக அடுப்பு வச்சு நல்லா ஒரு வாட்டி 2 வாட்டி அழகாக திருப்பி போட்டு நல்லா புசுன்னு பூரி மாரி கிளம்பும் சப்பாத்தி. ஆனால் உருட்டத்தை பார்த்து பக்குவமாக உருட்டணும். இல்லைன்னா எப்படி கொஞ்சம் வேகமாக உருட்டினா கூட அந்த இதுவாகிடும், பிஞ்சிக்கிட்டு போயிடும். அதனால் பக்குவமாக உருட்டி சப்பாத்தி போட்டு இதுக்கு தொட்டுக்கு எந்த தொட்டுக்காக இருந்தாலும் சாப்பிட்லாம். நான் வேணால் நான்வெஜ் இருக்கணும். முட்டை, சிக்கனு, மட்டனு கிரேவி, முட்டை பொடி மாசு. இந்த அரிசி மாவு சப்பாத்திக்கு எதாவது நான்வெஜ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாங்கள் முட்டை கிரேவி தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அந்த வேலைலாம் அவசரமாக செய்ய முடியாது. ஆனால் நல்லாயிருக்கும். கோதுமை மாவு சூடு, மைதா மாவு உடம்புக்கு நல்லது கிடையாது. சப்பாத்திலாம் போட்டு அடிக்கடி சாப்பிட்றது. இதுமாதிரி அரிசி மாவு சப்பாத்தி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். அது ஒரு நாளைக்கு செஞ்சிங்கன்னா இது ஒரு நாளைக்கு செய்யலாம், மாற்றி. பாருங்க, முட்டை டோக்கு, வெங்காயம் தக்காளி வதக்கி எல்லோரும் வீட்லேயும் வைப்பீங்க முட்டை கிரேவி. அதேமாரி தான் இதுவும். வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி முட்டையை வேக வச்சு பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி போட்டு மசாலாலாம் கொஞ்சம் கிரேவி மாரி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். முன்னாடியாக வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு மசாலாலாம் போட்டு அது பாருங்கள் நல்லா கொதித்து சுண்டி வர நேரத்தில் அந்த முட்டையை தனியாக வேக வச்சுக்கிற முட்டையை எடுத்து அதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, கொஞ்சம் தனியா பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மசாலா, எப்பவுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மிளகா பொடி இருக்குங்க இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூனு. எல்லா மிளகா பொடியும் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்க, சிக்கன் மசாலா போடுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா கொச்சிதுனா தான் கிரேவி நல்லா டிக்காக நல்லா வரும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு செய்யணுன்றீங்களோ அந்த மாதிரி. சப்பாத்தி மாவும் அப்படி தான், நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அரிசி மாவு போட்டு சுடுதண்ணி தான் ஊற்றி பிசையணும். அதுக்கு
பிசைஞ்சு சப்பாத்தி போடணும். அதேமாரி பாருங்கள், முட்டை லேஸாக கட் பண்ணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வச்சு சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கொஞ்சம் செஞ்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படியே சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. அரிசி மாவு சப்பாத்தி, முட்டை கிரேவி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீட்டை. இது பாருங்க, புசு புசுன்னு வந்து ஒரு பூரி மாரி அந்த சப்பாத்தி செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது சப்பாத்தி. கொஞ்சம் நேரம் ஒரு 2 தடவை 3 தடவை திருப்பி போட்டு டக்குன்னு எடுத்துடணும். கருகணும், கருப்பாக கலர் ஆகணும்லாம் நினைக்கக்கூடாது. வெள்ளையாகவே தான் இருக்கும் இந்த சப்பாத்தி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி. சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வயசானவங்க பல்லு கில்லு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோதுமை சப்பாத்தி, மைதா சப்பாத்திலாம் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அரிசி மாவு சப்பாத்தி. பச்சை அரிசி மாவில் தாங்க செய்யணும். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.